26வது ശ്ലോകം. സർവകർമ്മധനീഭൂതം ഇച്ഛാജ്ഞാനക്രിയാശ്രയോ ഹ്രീങ്കാരമന്ത്രവാച്യം തദാദിതത്വം യദുച്യതേ. இந்த சச்சிதானந்த ரூபம் சர்வ கர்மங்களுக்கு சாட்சியாக்கும். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி இதுக்கெல்லாம் ஆசிரியமாக்கும். ஹ்ரீங்கார மந்திரத்தோடு வாச்சியமான தத்துவம், ஆதி தத்துவம் இதேதான். 27வது ஸ்லோகம். தஸ்மாதாகாஷ உல்பன்ன சப்த தன்மாத்திர ரூபக பவேத் ஸ்பர்ஷாத்மகோ வாயு தேஜோ ரூபாத்மகம் புன. அந்த ஆதி ரூபத்தில் എന്താക്കും? ശബ്ദ തന്മാത്രാ സ്വരൂപமான ആകാശത്തോട് ഉത്ഭവം, அதுக்கப்புறமா ശബ്ദ തന്മാത്രകളോട് കൂടിന വായുവും രൂപ തന്മാത്രകളോട് കൂടിന അഗ്നിയും ഉണ്ടാച്ചു. 28வது ശ്ലോകം. ജലം രസാത്മകം പശ്ചാത് തദോ ഗന്ധാത്മികാദര ശബ്ദൈക ഗുണ ആകാശോ വായു സ്പർശരവാന്വിത. രസതന്മാത്രകളോട് കൂടിന ജലവും ഗന്ധ തന്മാത്രകളോട് കൂടിന പൃഥ്വിയും ഉണ്ടാச்சு. ஆகாசத்துக்கு சப்தம் அப்படிங்கிற ஒரு குணம் மட்டும்தான் உள்ளது. வாயுவுக்கு ஸ்பர்ஷம், சப்தம் அப்படிங்கிற 2 குணங்கள் இருக்கு. 29வது ஸ்லோகம். சப்த ஸ்பர்ஷ ரூப குணம் தேஜ இத்யுச்யதே புதைஹ சப்த ஸ்பர்ஷ ரூப ரசைராபோ வேத குணா ஸ்மிருதாஹ. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச குணம் இருக்கிறதாக்கும் தேஜஸ் அப்படின்னு வித்வான்மார்கள் எல்லாம் சொல்லறா. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச குணங்கள் சேர்ந்ததாக்கும் ஜலம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்கோம் ஹிமவானே அப்படின்னு தேவி சொன்னா. 30வது ஸ்லோகம். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தை பஞ்ச குணாதரா தேவ்யோ பவன் மஹசூத்ரம் யத்லிங்கம் பரிஜட்சதே. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் இப்படி இருக்கிற 5 குணங்களோடு கூடினதாக்கும் இந்த பூமி. இந்த பஞ்ச தன்மாத்திரங்களிலேந்தாக்கும் லிங்க சரீரம் அப்படின்னு சொல்லப்படுற சூக்ஷ்ம சரீரத்தோட உல்பவம். சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறது இப்படி உண்டானதுக்கு அப்புறம் ஸ்தூல சரீரத்தோட உல்பவத்துக்கு இந்த சூத்திரமாக்கும் காரணம். 31வது ஸ்லோகம். சர்வாத்மகம் தத் சம்பிரோக்தம் சூக்ஷ்மதேஹோயமாத்மன அவ்யக்த காரணோ தேஹ சஜோக்த பூர்வமேவஹி. இந்த சூத்திரம் அப்படிங்கிறது வாயுவாக்கும். வாயு எல்லா இடத்துலயும் ரொம்ப வழிஞ்சு நிக்கிறது. அதையாக்கும் பரமாத்மாவோடு சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுக்கு முன்னால அவ்யக்தம் அப்படின்னு சொன்னதாகட்டும் பரமாத்மாவோடு காரண தேகமும் ஆக்கும். 32வது ஸ்லோகம். யஸ்மின் ஜகத் பீஜ ரூபம் ஸ்திதம் லிங்கோத்பவோ யத ததஸ்தூலானி பூதானி பஞ்சீகரண மார்கதா. இந்த அவ்யக்தத்துல ஆக்கும் ஜகத்து பீஜ ரூபத்துல ஸ்திதி பண்றது. இதுலேந்தாக்கும் லிங்க தேகத்தோடு உத்பவம், அதுக்கப்புறமா பஞ்சபூதங்களோடு பஞ்சீகரணம் வழியா ஸ்தூல பூதங்கள் உண்டாகிறது. 33வது ஸ்லோகம். பஞ்ச சங்யானி ஜாயந்தே தத் பிரகாரஸ்ததோச்யதே பூர்வோக்தானி ஜ பூதானி பிரத்யேகம் விபஜேத்விதா.
விபஜேது த்விதா. பஞ்சீகரணம் எப்படியாக்கும் அப்படின்னு சொல்றேன் கேளு ஹிமவானே. இதுக்கு முன்னால சொன்ன பஞ்சபூதங்களை எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாயிட்டு செப்பரேட் பண்ணணும், ரெண்டு ரெண்டாயிட்டு பிரிக்கணும். 34வது ஸ்லோகம். ஏக ஏகம் பாகம் ஏகஸ்ய ஏகைகம் பாகமேகஸ்ய சதுர்த்தா விபஜேத்கிரே சொஸ்வேதர திதியாம்சே யோஜனாத் பஞ்ச பஞ்சதே. ஒவ்வொன்னோடும் ஓரோ பாகம் மட்டும் எடுத்து விபஜிக்கணும், செப்பரேட் பண்ணணும். அந்த 4ல ஓரோന്നും ரெண்டாயிட்டு செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிற இன்னொரு பாதியோடு கூடி சேர்க்கணும். அப்போது ஒரு பஞ்சபூதத்துல அதனோடு பகுதியும் മറ്റുള്ളവയിലെ ഒവ്വൊന്നോടും 4ലെ ഓരോന്നും രണ്ടായി വിഭജിച്ച് വെച്ചിരിക്കുന്ന ഇന്നൊരു പാതിയോട് കൂടി ചേർക്കണം. അപ്പോൾ ഒരു പഞ്ചഭൂതത്തിലെ അതിനോട് പകുതിയും അടുത്തതിലെ ഓരോന്നോടും 4ലെ ഒരു ഭാഗവും ചേർന്ന് വന്നിരിക്കും. ഇപ്പടി പഞ്ചീകൃതമായ പഞ്ചഭൂതത്വം ഉണ്ടാകരുത്. 35வது ശ്ലോകം. തത്കാര്യം ച വിരാട് ദേഹ സ്ഥൂലദേഹോയമാത്മന പഞ്ചഭൂതസ്തസത്വാംശൈ ശ്രോത്രദീന സമുദ്ഭവ. இந்த பஞ்சீகிருதமாக இருக்கிற பஞ்சபூதங்கள் இதனாலேயாக்கும் விராட் ரூபம் உண்டாயிருக்கு. அது பரமாத்மாவான என்னோட ஸ்தூல சரீரமாக்கும். பஞ்சபூதங்களில் இருக்கிற சத்துவ அம்சங்களில் ஓரோന്നിலேந்துமாக்கும் ஸ்ரோத்ரம் கந்தம் இப்படி எல்லாம் இருக்கிற இந்திரியங்கள் உண்டாகிறது. 36வது ஸ்லோகம். ஞானேந்திரியாணாம் ராஜேந்திர பிரத்யகம் மிளிதைஸ்துதை அந்த கரணமேகம் ஸ்யாத் விருத்தி பேதாத் சதுர்விதம். ஞானேந்திரியங்களும் அந்த சத்வாம்சம் பிரத்யேகம் കൂടിച്ചേരുന്നതോട് ബലമായിട്ട് അന്ധക്കരണവും ഉണ്ടാകരുത്. പഞ്ചഭൂതങ്ങളിലെ സത്വാംശങ്ങളിലെ ഓരോന്നിലേന്തുമാക്കും ശ്രോത്രം തുടങ്ങിയ ജ്ഞാനേന്ദ്രിയങ്ങളും அந்த സത്വാംശം പ്രത്യേകം കൂടിച്ചേരുന്നതോട് ബലമായിട്ട് അന്ധക്കരണവും ഉണ്ടാകരുത്. അന്ധക്കരണം വൃത്തിഭേദം കാരണമായിട്ട് 4 വിധത്തില് തെരിയപ്പെടുന്നത്. 37வது ശ്ലോകം. യദാതു സങ്കൽപ വികൽപകൃത്യം തദാ ഭവേത് തന്മന ഇത്യഭിക്യം സ്യാദ്ബുദ്ധി സംജ്ഞം ച യദാ പ്രവേത്തി സുനിശ്ചിതം സംശയഹീനരൂപം. 4 വിധത്തിലെയാക്കും അന്ധക്കരണം தெரியப்படுறது. சங்கல்பிக்கவும் விகல்பிக்கவும் செய்யறத அந்தக்கரணம் அப்படிங்கிறது மனசு அப்படிங்கிற பேரில் தெரியப்படுறது. சந்தேகமே இல்லாம திருடமாயிட்டு இருக்கிறத அந்த அந்தக்கரணத்தை புத்தி அப்படின்னு சொல்லப்படுறது. 38வது ஸ்லோகம். അനുസന്താന രൂപം തച്ചിത്തം ച പരികീർത്തിതം അഹംകൃത്യാത്മവൃത്യാദോ തദാഹങ്കാരദാം ഗതം. തദാ അഹങ്കാരദാം ഗതം. അഹംകൃത്യാത്മവൃത്യാദോ തദാഹങ്കാരദാം ഗതം. ஒரு திருடமான நிச்சயத்தை தொடர்ந்து செய்யறத அந்த அந்தக்கரணத்தை சித்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. அகம்ருத்திக்கு
அடிபணியர்த்த அகங்காரம் அப்படின்னும் அந்த கரணத்தை சொல்லப்படுறது. 39வது ஸ்லோகம். தேஷாம் ரஜோம்சைர்ஜாதானி க்ரமாத் கர்மேந்திரியாணி ஜ பிரத்யேகம் மிளிதைஸ்தைஸ்து பிராணோ பவதி பஞ்சதா. அந்த பஞ்சபூதங்களிலே ரஜோகுணங்களிலேருந்து 5 கர்மேந்திரியங்கள் உண்டாகிறது. ரஜோகுண அம்சங்கள் பிரத்யேகம் கூடி கலர்ந்து பஞ்ச பிராணனுகளும் உண்டாகிறது. 40வது ஸ்லோகம். ஹ்ருதி பிராணோ குதேவானோ நாபிஸ்தஸ்து சமானக கண்டதேஷேப்யுதான ஸ்யாத் வியான സർവശരീരഗ. ഹൃദയത്തിലെയാക്കും പ്രാണനോട് സ്ഥാനം, ഗുദത്തിലെ അപാനൻ, നാഭിയിലെ സമാനനോട് സ്ഥാനം, ഉദാനൻ கண்டத்தில ஸ்திதி பண்றது, அபானன் சரீரம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு. 41வது ஸ்லோகம். ജ്ഞാനേന്ദ്രിയാണി പഞ്ചൈവ പഞ്ചകർമ്മേന്ദ്രിയാണി ച പ്രാണാദി പഞ്ചകം ചൈവ ദിയാജ സഹിതം മന. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, பிராணனுகள் 5, மனசு புத்தி இப்படின்னு. 42வது ஸ்லோகம். ஏத சூக்ஷ்மம் ஷரீரம் ஸ்யாத் மமலிங்கம் யதுச்யதே தத்ரயா பிரகிருதி ப்ரோக்தா சா ராஜன் திவிதா ஸ்மிருதா. இப்படின்னு சேர்ந்ததாக்கும் லிங்க சரீரம் அப்படின்னு சொல்லுற சூக்ஷ்ம சரீரம், பிரகிருதி அப்படின்னு சொல்றது 2 விதத்துல இருக்கு. 43வது ஸ்லோகம். சத்வாத்மிகாது மாயா ஸ்யாத் அவித்யா குணமிஸ்ரிதா ஸ்வாஸ்ரயம் யாது சம்ரட்சேத் சா மாயா இதி நிகத்யதே. சா மாயா இதி நிகத்யதே ஸ்வாஸ்ரயம் யாது சம்ரட்சேத் சா மாயேதி நிகத்யதே. சுத்த சத்து ஸ்வரூபமா இருக்கிற பிரகிருதிய மாயா அப்படின்னு சொல்லப்படும். மலின சத்துவத்தோடு கூடின பிரகிருதிய அவித்யா அப்படின்னு சொல்லப்படும். സ്വാശ്രയത്തെ മറയ്ക്കാതെക്ക് രക്ഷിക്കുന്നത് ഏതാക്കുമോ അതാക്കും മായ. 44வது ശ്ലോകം. തസ്യാം യത് പ്രതിബിംബം സ്യാദ് ബിംബഭൂതസ്യ ചേഷിതു സ ഈശ്വര സമാഖ്യാത സ്വാശ്രയജ്ഞാനവാൻ പരാ. ശുദ്ധ സത്വ பிரதானமாக இருக்கிற மாயையில பதியற பரமாத்மாவோடு பிரதிபிம்பம் ரெஃப்ளக்ஷன் ஆக்கும் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் സ്വാശ്രയത്തെ தெரியறவரும் പരനുമാക്കും. 45வது ശ്ലോകം. സർവജ്ഞ സർവകർത്താജ സർവാനുഗ്രഹകാരക അവിദ്യായാം തു യത്കിഞ്ചിത് പ്രതിബിംബം നഗാദിബ. அந்த ஈஸ்வரன் சர்வஜனாக்கும், இந்த பிரபஞ்சத்திலே எல்லாம் செய்யறதும் ஈஸ்வரனாக்கும், எல்லாருக்கும் அனுகிரகங்களை கொடுக்கறது ஈஸ்வரனாக்கும். அதனால ஹிமவான் அப்படிங்கிற பர்வதேஸ்வரா, உத்தமோத்தமனான பர்வத ராஜாவே, மலின சத்துவ பிரதானமா இருக்கிற அவித்யில உண்டான அல்பமான பிரதிபிம்பம் இருக்கே அது. 46வது ஸ்லோகம். தது ஏவ ஜீவசம்ஞம் சதேவ ஜீவசம்ஞம் ஸ்யாத் சர்வதுக்காஸ்ரயம் புனா துவயோரவிஹ சம்ப்ரோக்தம் தேஹத்ரயம் அவித்யா. அதையேதான் ஜீவன் அப்படின்னு சொல்லப்படுறது. அது ஆசிரிய ரூபமா இருக்கிற ஆனந்த ஸ்வரூபத்தை மறைக்கிறதால
எல்லா துக்கங்களுக்கும் காரணமாயிட்டும் இருக்கு. ஜீவேஸ்வரர்களுக்கு, ஜீவாத்மாக்களுக்கு அவித்யால 3 விதத்துல இருக்கிற சரீரம் இருக்கு. 47வது ஸ்லோகம். தேஹத்ரய அபிமானாத் ச அபி அபூத் நாமத்ரயம் புனः. प्राज्ञः तु कारण आत्मा स्यात् सूक्ष्मदेही तु तैजसः. देहत्रयाभिमानाच्चाप्यभूवन्नामत्रयं पुनः. प्राज्ञस्तु कारणात्मा स्यात् सूक्ष्मदेही तु तैजसा. ஜீவாத்மாக்களுக்கு அவித்யால 3 விதத்துல தேகம் இருக்கு. தேகத்ரயத்துல அபிமானம் இருக்கிறதுனால 2 பேருக்கும் நாமத்ரயமும் கிடைச்சிருக்கு. காரண தேகத்துல ஜீவன் அபிமானிக்கிறத பிராத்யன் அப்படின்னு பேரு. சூக்ஷ்ம தேகத்துல ஜீவன் அபிமானிக்கிறத தைஜசன் அப்படின்னு பேரு. नापति 8வது ஸ்லோகம். स्थूलदेही तु विश्वाक्य त्रिविध परिकीर्तिता एवमीशोऽपि सम्प्रोक्त ஈசசூத்திர விராட்பதைஹி. ஸ்தூல தேகாபிமானியாயிட்டு இருக்கிறத அந்த ஜீவனுக்கு விஸ்வன் அப்படின்னு பேரு. இப்படி 3 விதத்துல புகழ் இருக்கிறதாக்கும் இந்த ஜீவன். ஈஸ்வரனுக்கும் இப்படியே தேகாபிமானம் இருக்கிறதுனால ஈஸ்வரன், சூத்ராத்மா, விராட் இப்படி இருக்கிற பேருகள் கிடைச்சிருக்கு. 49வது ஸ்லோகம். பிரதமோ வியஷ்டிரூபஸ்து சமஷ்ட்யாத்மா பரஸ்மிருதா சஹி சர்வேஸ்வர சாட்சாத் ஜீவானுகிரகாம்யயா. ஜீவன் வியஷ்டி தேகத்ரயத்துல அபிமானிக்கிறவனாக்கும், ஈஸ்வரனாகட்டும் சமஷ்டி தேகத்துல அபிமானிக்கிறவருமாக்கும் அந்த சர்வேஸ்வரன் ஜீவனை அனுகிரகிக்கணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தோடு கூடிட்டு 50வது ஸ்லோகம். கரோதி விவிதம் விஸ்வம் நானாபோகாஸ்ரயம் புனா மத்சக்தி பிரேரிதோ நித்யம் மயி ராஜன் பிரகல்பிதா. பலவிதமான ஆக்ரகங்களை சாதிச்சுக்கிறதுக்கு ஆசிரியஸ்தானமா இருக்கிற பிரபஞ்சத்தை சர்வேஸ்வரன் சிருஷ்டிக்கிறார். ஜீவனை அனுகிரகிக்கணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தோடு கூடிட்டாக்கும் இப்படி சிருஷ்டிக்கிறார். அதனால ஹிமவான் அப்படிங்கிற ராஜாவே, ஈஸ்வரன் பிரம்மஸ்வரூபிணியா இருக்கிற என்னோட மாயா சக்தியால பிரேரணை செய்யப்பட்டு இப்படி சிருஷ்டி கர்மங்கள் எல்லாம் செய்யறார். அந்த ஈஸ்வரன் பிரம்மஸ்வரூபிணியான என்னில கயறுல எப்படியாக்குமோ பாம்பு இருக்கிற மாதிரி சங்கல்பம். அரண்ட வெளிச்சத்துல கயரை பார்த்தானா பாம்பு இருக்கோ அப்படின்னு தோணுற மாதிரி எப்பவும்
என்ன கண்ட்ரோல் பண்றவராக்கும் அந்த ஈஸ்வரன். சக்தியும் சிவனும் கூடி சேர்ந்தாக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறது. சலனமில்லாத சிவனுக்கு சலனத்தை கொடுக்கிறவளாக்கும் நான். பிரகிருதி அப்படிங்கிற மாயா சக்தியா இருக்கிற எனக்கு அப்பாற்பட்டவராக்கும் பரபிரம்மம் அப்படிங்கிற அந்த பரம்பொருள். பரபிரம்மத்தோடு பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாக்கும் நான் அப்படின்னு தேவி ஹிமவானுக்கு சொல்லிண்டு அந்த டீட்டெயில் எல்லாம் வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிச்சுண்டு சப்தமஸ்கந்தத்துல 32வது அத்தியாயம் முடிவடைகிறது.